தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதா, இதயம் படபடன்னு அடிக்குதா, வீட்டிலேயே சரி செய்யலாம். சிலருக்கு திடீரென இதயம் வேகமாக துடிப்பது போல உணர்வு ஏற்படும். அமைதியாக இருந்தாலும் நெஞ்சு படபடப்பாக இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். படிக்கட்டில் ஏறினாலோ சிறிய வேலை செய்தாலோ கூட உடல் சோர்ந்து போவது போல இருக்கும். அதோடு எப்போதும் தூக்கம் வருவது, உடலில் பலம் இல்லாதது போன்ற உணர்வுகளும் சேர்ந்து இருக்கும். இது போன்ற அறிகுறிகள் சில நேரங்களில் உடலில் ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பதையோ அல்லது தேவையான சத்துக்கள் குறைந்திருப்பதையோ காட்டக்கூடும். இப்படிப்பட்ட நேரங்களில் உடலுக்கு உடனடி சக்தி தரும் உணவுகளை எடுத்துக் கொள்வது நல்லது. அதில் காய்ந்த திராட்சையும் முக்கியமான ஒன்று. குறிப்பாக 5 காய்ந்த திராட்சைகளை நன்றாக மென்று சாப்பிட்டு 1 கப் தண்ணீர் குடிப்பதால் உடலில் இருக்கும் படபடப்பு குறைய உதவலாம். உடலும் சற்று ரிலாக்ஸ் ஆக இருப்பது போல உணர முடியும். ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பவர்கள் காய்ந்த திராட்சையை தினசரி பழக்கமாக எடுத்துக் கொள்ளலாம். இரவு நேரத்தில் சுமார் 20 காய்ந்த திராட்சைகளை 1/2 கப் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் அதை சாப்பிட்டு அந்த தண்ணீரையும் குடித்து வரலாம். தொடர்ந்து சில நாட்கள் செய்து வந்தால் உடல் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கலாம். உடலுக்கு தேவையான சக்தியும் கிடைக்கும். அதேபோல் பாலில் காய்ந்த திராட்சையை சேர்த்து கொதிக்க வைத்து குடிப்பதும் நல்ல பலன் தரக்கூடும். 1 கப் பாலில் 20 முதல் 25 காய்ந்த திராட்சைகளை சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து பின் அதை லேசாக மசித்து குடிக்கலாம். தொடர்ந்து 1 வாரம் குடித்து வந்தால் உடல் பலவீனம் குறைந்து சுறுசுறுப்பு அதிகரிக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் இதயம் வேகமாக துடிப்பது ஆபத்தானது என்று அர்த்தமில்லை. உடற்பயிற்சி செய்த பிறகு அதிக பயம், பதற்றம், மன அழுத்தம் அல்லது காய்ச்சல் இருக்கும் நேரங்களில் இதயம் வேகமாக துடிப்பது இயல்பாக இருக்கலாம். சிறிது நேரம் ஓய்வு எடுத்தால் அது தானாகவே குறைந்துவிடும். ஆனால் நெஞ்சுவலி, அதிக வியர்வை, மயக்கம், தலை சுற்றல், வாந்தி, உடல் நடுக்கம் போன்ற பிரச்சனைகளுடன் இதய படபடப்பு இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக மூச்சு திணறல் தொடர்ந்து இருந்தால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை அவசியம். இப்படிப்பட்ட அறிகுறிகளை அலட்சியம் செய்வது பின்னர் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதய துடிப்பு தொடர்பான பிரச்சனைகளை கண்டறிய இசிஜி போன்ற பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. தேவையானால் இதய நிபுணர்கள் மேலதிக சிகிச்சைகளையும் அளிப்பார்கள். அதனால் உடல் கொடுக்கும் எச்சரிக்கை அறிகுறிகளை கவனித்து தொடர்ந்து பிரச்சனை இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம்.